அன்னிக்கிட்ட போகணும், போய் இதெல்லாம் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. வேண்டுதல் இருக்கணும். அதே நேரத்தில் அதில் வேண்டாமே இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா என்றைக்கும் இன்பமாக இருக்கும், எப்பவுமே இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வேண்டணும், ஆனால் வேண்டக்கூடாது. இந்த ரெண்டு நிலையில் இருக்கும்போது அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே சந்தோஷம். திருக்குறளில் வேண்டுதல் வேண்டாமை விழாநெடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். வேண்டுதல் இருக்கணுமா, ஆனால் வேண்டாமல் இருக்குமா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் இன்பம். அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு தான் அந்த பயிற்சிக்கு வர நிலையை சொல்லி கொடுக்குற ஒரு இடம்தான் இந்த குண்டலினி யோகா மையம். குண்டலினா என்ன, யோகம்னா என்ன, மையம்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன சொல்லி கொடுக்குற இடத்துக்கு பேர் மையம். அந்த குண்டலினின்றது அதுதான் எல்லாம், மாபெரும் சக்தி. அது இறை சக்தி. கடவுளை நீ பார்க்க முடியாது, அதை உணர முடியும். அந்த குண்டலினி சக்தி இல்லை அப்படின்னா உடம்பு ஆடாது, ஓடாது, பாடாது, பார்க்காது, பேசாது. அது எங்கடா இருக்கு? உடம்புல ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த சக்தியை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒரு இடத்துல அதை நிற்க வச்சு பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா அவர் தான் பறந்து. எப்படி யோகம் பண்ணார், அவர் யோகம் பண்ணி அதை கொண்டு வந்து அனுபவிச்சு இதுதான்பா எல்லாம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதை செய்யணும், யோகம் பண்ணணும். யோகம்னா என்ன? செயல். அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து நீ நடைமுறைப்படுத்தினீன்னா அந்த சென்டருக்கு நீ போயிடலாம். அந்த சென்டருக்கு நீ போயிட்டேன்னா அந்த புள்ளியில் தான் எல்லாம். ஒரு புள்ளியில் தோன்றி ஒரு புள்ளியில் முடிவடைஞ்சிடும். எது ஆரம்பித்தாலும் புள்ளி வச்சு தான் ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் சரி, நீ எழுதுறதுக்கு எதாக இருந்தாலும் சரி, பேனா பிடிச்சியன்னா முதல்ல வச்சு முதல்ல அழுத்தி அப்புறம் தான் எழுதுவேன். அதுதான் புள்ளி. அந்த புள்ளியில் தோன்றி அந்த புள்ளியிலே முடிவடைஞ்சிடும். எங்கே புள்ளி வச்சு ஆரம்பிக்கிறியோ அந்த புள்ளியில் வந்து முடிவடைஞ்சிடும். ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் போடுற, புள்ளி வச்சு அப்படி வரைஞ்சின்னு வந்து அப்படி அவ்வளோதான் வட்டம். புள்ளியில் தோன்றி புள்ளியில் முடிஞ்சிடும். எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே முடிஞ்சிடும். அந்த சக்தி என்னடா பண்ணும்? உன்னை ஆட்டுவிக்கும். எல்லா வேலையும் பண்ணும். அது லேசானதா? அது லேசான பொருள் இல்லை. அதுதான் இறை சக்தி. மூலம் அதுதான். நான் பல குருமார்கள்கிட்ட கேட்டேன்,
என்னுடைய மூத்த குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. நான் ரகசியமாக கேட்டேன், ஐயா உபதேசம் கொடுக்குறோம், விலை பேசுகிறோம், எல்லாமே சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கு விலை மதிப்பே கிடையாது, இதுக்கு விலையே நிர்ணயம் பண்ண முடியாது, இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். சரி, ஒரு உபதேசம் வாங்கிட்டீங்க, ஏதோ உங்களுக்கு அங்கே வந்து வரல தொட்டு உபதேசம் பண்ணிங்க, எவ்வளோ கொடுத்தீங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் உபதேசம் கொடுக்குற நீங்கள் அந்த சக்தி உடம்புல எங்கே இருந்து அந்த இடத்துக்கு வருது, எங்கே ஒளிஞ்சு நிற்குதுன்னு தெரியுமா கேட்டேன். முழிக்கிறாங்க. என்னங்க தொட்டம் வருது, கவனிக்கிறோம், உணர்வு வெறு வெறுன்னுது, குறு குறுன்னுது, என்ன வடியுது, என்ன வடிகிறதுனாலையோ விறுவிறுங்கிறதுனாலையோ நீ எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு காலம் தெரிஞ்சுக்க முடியாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, நீ அறிய முடியாது, உணர முடியாது, எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. 1000 காலம் தவத்தை விட அரை நிமிட ஆராய்ச்சியே மேலானது. எத்தனை வருஷம் தவம் பண்ணி என்ன பண்ணுறது? ஆராய்ச்சி அறிவு இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஆராய்ச்சி அறிவு ரொம்ப முக்கியம். ஆராயணும். இந்த தவம் ஒரே மாதிரி கவனிக்கணுமா? ஏதோ உணர்வு கொடுத்துட்டாங்க, ஏதோ நெத்தியை மட்டும் கவனிக்கணுமா? இல்லை நெத்தியில் மட்டும் கவனிச்சுன்னு இருந்தால் எல்லாம் தெரிஞ்சிருமா? இல்லை, நெற்றிக்கு உள்ளே போகணும், நெற்றிக்கு நேராக நிற்கணும், உள்ளே இருக்கிற பாறையை உடைக்கணும். உடஞ்சிருக்கா? எல்லாரும் நீ புதுசாக சொல்கிறீங்க, உள்ளே போகணுன்றீங்க, ஓட்டையாக இருக்குது. அங்கே என்ன ஓட்டையாக இருக்குது? நான் உள்ளே போகிறதுக்கு அங்கே எங்கே உள்ளே போய் நான் பாறை எங்கே உடைக்கிறது? அங்கே என்ன பாறை இருக்குது? இந்த பாறை உடையுது. நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சிலே யமவாதை நீக்கினதும் நானே நானே நானே. நேராக நிற்கணுமா? உள்ள இருக்கிற பாறை உடையணும். அப்போ என்ன ஆகும்? நெஞ்சில் இருக்கிற பயம் போயிடும். இது மட்டும் செய்யணுமா? இல்லை, நெற்றிக்குள்ளே போகணும். நெற்றிக்குள்ளே போனால் தான் அந்த பாறை உடையும். நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சிலே யமவாதை நீக்கினதும் நானே நானே நானே. நீ தான் நிற்கணும். அதுக்கு என்ன வேணும்? குருவுடைய அருள் வேணும். குரு அருள் முக்கியம். குரு அருள் அப்படின்னா குருவினுடைய வெளிச்சம். அருள்னா வெளிச்சம். குருவினுடைய வெளிச்சத்தினாலே அந்த இருட்டில் இருக்கிற வெளிச்சம் தான் இருட்டில் இருக்கிற பொருளை நீ பார்க்க முடியும், இல்லையா? வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் இருக்கிற பொருள் தெரியுமா? தெரியாது. அந்த இருளில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தான் அதுதான் நான், அதுதான் கடவுள், அதுதான் இறைசக்தி, அதுதான் எல்லாம். என்ன பண்ணுது? இருட்டில் அப்படி ஜொலிச்சு அது அமைதியாக இருக்கிற வரையிலும் எதுவுமே இல்லை. இந்த உலகம் இயக்கம் இல்லை, உலக உற்பத்தி இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த நான் அதுதான் கொஞ்சம் அப்படி அசைஞ்சு, இதனால் எல்லாமே நாதம் ஒளி அது இது
உற்பத்தி எல்லாம். அந்த இருளில் ஜொலிக்கின்ற அந்த ஜொலியை பார்க்கின்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. அந்த இறை சக்தி வெளியே இருக்கா? இல்லை, உன் உடல்லே இருக்கு. ஒருத்தர் உடலில் இருக்கா? எல்லார் உடலையும் இருக்குது, உடம்புலையும் இருக்குது. ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஒளிஞ்சிக்கிற இடம் இன்னும் நான் கேட்குறேன், பல குருமார்கள்கிட்ட கேட்குறேன். முழிக்கிறான், ஏமாற்றுகிறான். அவரும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். அந்த பொருளை அறிந்தால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். பொருளை அறியணும். இதை நான் கேட்டால் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசுகிறாரு, நாங்கள் என்ன பதில் சொல்கிறது என் சீடர்களுக்குன்னு ஆதங்கப்படுகிறார்கள். ஆதங்கப்படக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணணும். ஆதங்கப்பட்டேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ தெரிஞ்சிக்க முடியாது. அதை ஆராய்ந்து இப்படி பேசிட்டு போயிட்டாரே, என்ன இது, அது எங்கே தான் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. நுட்பமாக இருக்கணும், நுணுக்கமாக இருக்கணும், தந்திரமாக இருக்கணும். அப்போ தான் அதை நீ உணர முடியும், அறிய முடியும். அது ஒரு நாளில் தெரிஞ்சிருமா? கண்டுபிடிச்சிருவியா? இந்த உணர்வையே உன்னால் முடியல, வந்து நிறுத்த முடியல. நினைவினிடத்தில் நினைவை நினைத்து நெருப்பாறு மயிர்பாலம் கடந்து கண்ணு மத்தியிலே நிறுத்தி அதில் நிலச்சி அப்புறம் அதை சுழற்றி அப்புறமா நீ அதோடு அதுவாக இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும். ஆகையினால தான் குருமகான் பரஞ்சோதி ரொம்ப சூசகமாக எல்லாத்தையும் சொன்னார். கடத்தில் ஓரிடத்தில், எப்படி சொன்னார்? இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாரா? இல்லை, கடத்தில் ஓரிடத்தில் கறந்த ஞானப்பாலை கனலான மூலக்கனலால் மூட்டி மூட்டி கம்ப நுனி வழியாய் ஏற்றி ஏற்றி கண் மூக்கு மத்தியிலே ஊட்டி ஊட்டி கருத்திற்கு இசைந்த சுவையை கபாலம் ஏற்றி ஏற்றி கண்ணுக்கு தெரியாத திரையாரும் கண் திறமையால் திறக்க திறக்க உன் காரணத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். இதுதான் தவம். இப்படி தான் தவம் பண்ணணும். இதுதான் முறையான தவம். சும்மா கண்ணை முடிக்கின்னு நெத்தியில் குரு குருனுது விறு விறுனுதுன்னு இருந்தேன்னா நீ ஒரு காலம் எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. நெத்தியில் இருந்துக்கின்னு சும்மா இருக்கணுமா? சும்மா தான் இருக்கணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும், ஆனால் மூளை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். மூளை அசைஞ்சிக்கிட்டு அது வேலையை செய்யணும். அப்போ தான் நீ அறியணும். ஆண்டவனை எப்படி பார்க்கணும், எப்படி உன் மனக்குறையை தீர்க்கணும், உன் மனசுக்கு ஆறுதல் எது கொடுப்பாரு? ஆண்டவர் தான் கொடுப்பாரா? பாட்டு உண்டு, ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. ஆடாமல் ஆடணுமா? பாடாமல் பாடணுமா? ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. மயிலே உன் காலொடித்து நடம் பார்க்கிறார், குயிலே உன் சிறகொடித்து இசை கேட்கிறார், என் அழுகின்ற உள்ளத்தை யார் தேற்றுவார்? அவன் உள்ளம் அழுதான், யார் தேற்றுவாங்க? மெய் குரு தான் தேற்றுவார். ஆண்டவன் வந்து தேற்றுவாரா? இல்லை. அந்த ஆண்டவனை உணர்த்தக்கூடியவர் குரு.
அந்த குரு தான் உனக்கு உள்ளத்தை தேற்றுவார், மருந்து போடுவார். வேறு யாராலும் முடியுமா? முடியாது. காயத்துக்கு மருந்து போடுவாங்க, உள்ளத்துக்கு மருந்து போட முடியுமா? யாரா மருந்து போடுவார்? குரு. எப்படியாப்பட்ட குரு? அவர் மெய் குருவாக இருக்கணும். பொய் குருவாக இருந்தால் முடியாது, ஏமாற்றுவான். அதனால அந்த குருவை நாடி உன் மனசை தேற்றுது, மெய் குருவை நாடி. இவர் மட்டுமா? இல்லை, பாரதியார்னு 2 பேர் பாடிட்டு போயிட்டாங்க. பாரதிதாசன். துணி வெளுக்க மண்ணுண்டு, மணி வெளுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மான்னு ஒருத்தர் அழுதுட்டு புலம்பிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் பாட்டு பாடிட்டாரு. என்ன பாட்டு ஜீவாது? மணி போன மாதம் சொன்னேன், நிலாக்கிட்ட கேட்குறேன். சொல்லு ஜீவா, சுரேஷ், நசீம், இப்படி எல்லாருக்கும் சொன்னேன். நான் ஒரு பாட்டு சொன்னேன், இந்த பாட்டு நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லணும். இவ்வளத்தில் இருக்கீங்க. ஒரு பேச்சு சத்சங்கம், அதுக்கு தான் மாதத்தில் ஒரு நாள் வைக்கிறேன். என்ன பேசுகிறோமோ அதை குரு என்ன பேசுகிறாரோ அதை ஆராய்ச்சி பண்ணி, அதை சிந்தனை பண்ணி என்ன ஏதுன்றது நீங்கள் தெரியணும். அடுத்த மாதம் வரும்போது சொல்லணும். இன்னும் வரல, நல்லாக்கிட்ட கேட்குறாரு. அப்படியும் போடு, அப்படியும் சொல்கிறேன், அதையும் சொல்லிட்டேன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அவரை அறியறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுன்னு நிலாவை கேட்குறாரு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிலாவிக்கிட்ட கேட்குறாரு. இவங்க குருக்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, பரஞ்சோதி மகான்கிட்ட வந்திருந்தாங்கன்னா 2 பேருக்கும் விட கிடச்சிருக்கு. பரஞ்சோதி மகானிடம் வந்திருந்தா வரல, அதாவது அறியல, தெரியல. நல்லாக்கிட்டையும் மாரியம்மாக்கிட்டையும் போயிட்டு இருந்தது. யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பக்தனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த உண்மை நிலையை அடைய வேணுமா, ஒரு குரு தான் வேணும். குரு இல்லைன்னா உண்மை நிலையை அறிஞ்சிக்க முடியாது, உட்பொருளை தெரிஞ்சிக்க முடியாது, அந்த இறை சக்தியை உணர முடியாது. அதுக்கு உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காவி வேஷ்டி கட்டின்னு 24 மணி நேரம் அந்த காளி கோயிலில் தவம் கிடந்தார். அது ஒரு விதமான தவம் தான். அந்த ஏக்கம், அந்த நினைப்பு இருந்து காளி கோயிலே அழுதுகின்னு புரண்டுக்கின்னு இருந்தார். என்ன அது? காவி துணியை கட்டி, சிவப்பு துணியை கட்டின்னு. காளி வந்து வரம் கொடுத்ததா? நேரில் வந்ததா? இல்லை. யார் வந்தது? ஒரு குரு வந்தார், சத்குரு. நைட்டு 12 மணிக்கு வந்தார் அந்த சத்குரு. கோமணம் கட்டிக்கின்னு கூட்டின்னு போனார். கூட்டிகிட்டு போய் சுடுகாட்டில் உட்கார வச்சார். கிளாஸ் பீஸ் எடுத்து நெத்தியில் கிழிச்சார். ரத்தமே ஊற்றுது சாப்பா. நீ வணங்குற காளி உள்ளே இருக்கிறாடா, உள்ளே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். அவர் அப்போ உக்காந்தவர் தான், அவ்வளோதான். பூஜையை விட்டார், காளியை விட்டார், வெள்ளை சிவப்பு துணியை விட்டார். வெள்ளை துணி, தூர் வெள்ளை துணியை கட்டினார், உட்காந்தார், முடிஞ்சு போச்சு. ஆகையினால நீ எந்த துணி கட்டியும் பிரயோஜனம் இல்லை. சிவப்பு துணி, மஞ்சள் துணி, இப்போ கலர்களாக கட்ட ஆரம்பிச்சிட்டா. பச்சை, மஞ்சள், கருப்பு, கலராக. வெள்ளை வேட்டியை மறந்துட்டான் இப்போ கட்டுறதுக்கு. நான் பாரு கலராக வேஷ்டி. கேட்டால் பக்தியா, கேட்டால் சாமி. ஏன்னா முன்னெல்லாம் கோயிலுக்கு வெள்ளை வேட்டி தான் கட்டின்னு போவாங்க. இப்போ பச்சை, மஞ்சள், சிவப்பு, கலராக கட்டின்னு போகிறான். கேட்டால் ஆன்மீகன்றான். எது ஆன்மீகம்னே தெரியலை. ஒருத்தன் பேசுகிறான் உத்தரப்பிரதேசத்தில், நான் ஆன்மீக ஆட்சி நடத்துகிறேன் என்று. யோகி ஆதித்யநாத் இல்லை, அவன் ஆன்மீக ஆட்சி நடத்தலை.
ஆன்மீகனா என்னான்னு தெரியல. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை ஓட்டுபவன் யாரோ அவன் ஆன்மீகன். ஆன்மாவை ஓட்டுபவன் ஆன்மீகன். இவன் ஆன்மாவை ஓட்டல, ஆன்மாக்களை போக்குகிறார்கள் இவங்க. ஆன்மீகம் என்பது மீகம் என்றால் மாலுமி, ஆத்மா என்பது ஆன்மா. ஆத்மாவை ஓட்டுபவன் அதனுடைய செயல்பாடுகளை கண்டுபிடித்து அதன்படி நடக்குபவன் ஆன்மீகன். ஆன்மா என்பது ஆத்மா, மீகம் என்பது ஆத்மாவை ஓட்டுபவன். ஆத்மாவின் செயல்பாடுகளை அறிந்து அதுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து திருத்தி ஒழுங்குபடுத்துபவன் ஆன்மீகன். அர்த்தம் தெரியாது. ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல. நான் ஒரு ஆன்மீகன், நான் ஆன்மீகன் சொல்லுங்க. ஆன்மீகன்னா என்ன? ஆன்மாவை ஓட்ட தெரியுமா? ஆன்மா எங்கே இருக்குதுன்னே தெரியாது உனக்கு. ஆத்மா எங்கே இருக்குதுன்னே தெரியாது. உடம்புல உயிர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அந்த உயிரை அறிந்தவன் ஞானி, அதனுடைய செயல்பாடுகளை அறிந்தவன் ஞானி. எல்லாவற்றையும் அறிந்தவன் ஞானி மட்டும்தான், வேற எவனும் தெரியாது. உடல் உறுப்புகளை, உன் உடலில் உள்ள உடல் உறுப்புகள் செயல்பாடுகள் அனைத்தையும் உட்கார்ந்த இடத்துலையே, நீ எங்கே இருந்தாலும் சரி உட்கார்ந்த இடத்துலையே பார்த்துக்கிட்டு இருப்பான். உட்கார்ந்த இடத்துலையே சொல்லுவான். திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன எப்படி இருக்குப்பா, என்ன பண்ணுற, என்ன செய்யுது? உட்கார்ந்த இடத்துலையே சாமி எனக்கு இப்படி இருக்கு. அப்படியா? சரியா போயிடும். என்னம்மா அப்படி தானே? 2 நாளாக பேச வரேன்ட்டீங்க, நாங்கள் ஃபோன் பண்ண வேணான்ட்டீங்க. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி 2 நாளாக மாதிரி வலி, பேச வேணான்னு வேறு சொல்லிட்டீங்க இல்லைம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்காரர், அம்மா சாமி அப்படி இருக்குது, வானா வேலைகள்லாம் செய்ய வேணா, ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ. ஆனால் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல சரியாக போச்சு. ஃபோன் பண்ணி 10 நிமிஷம், என்னம்மா குறைஞ்சி போச்சு, அங்கே குறைஞ்சி போச்சு. அப்புறம் 1/2 மணி நேரம் போச்சு, என்னம்மா சரியாக போச்சு. எப்படி சுகமாச்சு, எப்படி குணமாச்சு? குரு உங்களை வந்து பார்த்தாரா, தொட்டாரா? பார்த்தாரு, நீ சொல்லும் போதே பார்த்துட்டாரு. என்ன பண்ணாரு? நீங்கள் சொல்லும் போதே, பேசும்போதே, நீ ஆரம்பிக்கும் போதே அவர் உள்ள போயிட்டாரு. உனக்கு எந்த இடத்துல வலிக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீ பேசும்போதே அவர் உள்ள போயிட்டு இடத்த பார்த்துட்டு சரி வந்துட்டார். அதுதான் மெய்குருக்களுடைய வேலை. ஏன் செஞ்சார்? நீங்கள் உணர்வதற்காகத்தான். நீங்கள் உணர்ந்து அவர் சொல்படி கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும். உங்களை உணர்த்துறதுக்காகத்தான் அது ஒவ்வொரு செயலும். நீங்கள் உணரணும். அவர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறாரு, அவர் சாதாரணமாக பேசிங்கிறார், சாதாரணமாக போயிங்கிறாரு. நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கோம், கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் சொல்லிட்டு தெரிய மாட்டோம். தூரம் நில்லு, நான் ஒரு குரு, கிட்ட வராது, என்கிட்ட எப்படி நடந்து வந்தால் எங்களுக்கு தேவையில்லை. இது கேட்டால் சொல்லுவோம், அவ்வளோதான். இல்லையா நம்ம சாதாரணமாக போய்கின்னு இருக்கோம். சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும்.
குருக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும். நீங்கள் என்ன உங்களுக்கு கஷ்டங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டீங்களோ அவ்வளோதான், நீங்கள் சைலண்ட் ஆகிடணும். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதில் கவனமாக இருந்து அதை நீங்கள் செய்யணும். அதை அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு கவலையை நீங்கள் உங்கள் கோரிக்கை அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை மறந்துடணும். நீங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதில் கவனமாக இருந்து அதை மட்டும் நீங்கள் செய்யணும். அவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக கேட்கணும். பேசும்போது எங்கேயே கவனமாக இருந்துட்டு நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருந்தால் அர்த்தம் கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். முதல்ல புரியலன்னா என்ன சாமி சொன்னீங்க, ரெண்டாவது கேட்கலாம். சொன்னது செய்யுங்க. இது லேஸ் இல்லை. இந்த தவம் இது லேசானது இல்லை. பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனித்து அதுபடி தவம் பண்ணி அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே. காண 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 முற்பட்டவனே கடவுள் ஆனானே. கடவுளாகவே மாறிடுவான். அதனால இது தவம் லேசானது இல்லை. இது ஒரே மாதிரி தவம் பண்ணணுமா, ஒரே மாதிரி நெற்றியை கவனிச்சணுமா, அதுவும் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இதை கவனிச்சிக்கினே இருக்கணும். இந்த தவம் வெறும் நெற்றியை மட்டும் கவனிச்சுருந்தா முடியுமா? ஏதோ விறுவிறுன்னு இருக்குது அது போதும்னு நினச்சா முடியுமா? முடியாது. ஏதோ சுருன்னுது இருந்தால் முடியுமா? இருக்காது. உள்ளே போகணும். முதல்ல ஒன்றே பார்த்துக்க மாட்டேன். உன் உடம்பை நீ பார்த்துக்க மாட்டேன்றியே. உன் உடம்பை முதல்ல நீ பாரு. உன்னை நீ முதல்ல ஆராய்ச்சி தெரிஞ்சிக்க. நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்துக்கு செகண்டுக்கு ஒரு தரம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு இருக்கிற உடம்பு மறுநாளைக்கு இருக்காது. அங்கத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறதுக்கு மறுநாள் இருக்காது. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நுணுக்கமாக பார்த்தேன்னா மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உடம்புல கவனிக்கணும். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். நம்ம பார்க்க மாட்டேன்றோம். குளிக்க போகிறோம், சும்மா ஏதோ சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுறோம். எல்லாத்தையும் காய்ட்டி போட்டுட்டு குளிக்கிறியே, உன் உடம்பை நீ பார்க்க மாட்டேன்றியே. கேட்டால் நான் குளிக்கிறேன், பாத்ரூமில் எல்லாத்தையும் தான் காய்ட்டி போட்டு குளிக்கிறேன். என்ன குளிக்கிறேன்? சும்மா சோப்பை போட்டு தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். உன் உடம்பை பார்க்குறியா? பார்க்குறீங்களா? என்ன சார் குளிக்க போகிறீங்களா? உன் உடம்பை பார்க்குறீங்களா? யாராவது போனா ஜீவா, சுரேஷ் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். என்னம்மா கவனிக்கிறது இல்லை? அப்போ எதுக்கு ஆடையை காய்ட்டி போட்டு தண்ணி ஊற்றி கழுவுறீங்க? கழுவும் போது ஒவ்வொரு அங்கத்தையும் தேய்ச்சி தானே கழுவுறீங்க. அந்த அங்கத்தை பார்க்கறது கிடையாது. உங்கள் உடம்பு உறுப்புகளை குளிக்கும்போது குளிக்க போனால் உங்கள் உடல் உறுப்புகளை பார்க்கணும். நம்ம உடம்பை பார்க்கணுமா? ஒவ்வொரு இடத்தையும் தேய்க்கும் போது நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். முகத்தையே பார்க்கறது இல்லை. முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறமே. கண், மூக்கு, காது கழுவுறோம் 1008 தரம் சோப்பு போட்டு. முகத்தை நீ சரியாக கவனிச்சிருக்கியா? கண்ணை பார்த்துருக்கிறியா? காதை பார்த்துருக்கியா? மூக்கை கவனிக்கிறியா? உதட்டை கவனிக்கிறியா? வாயை கவனிக்கிறியா? கண்ணத்தை கவனிக்கிறியா? இல்லை. ஏதோ சோப்பு போட்டு வெள்ளையாகுதா? இல்லை. பளிச்சுன்னுக்குதா? சோப்பு போட்டோமா முகம் பளிச்சுன்னுக்குது, அவ்வளோதான். ஆனால் முகத்தில் உறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். உன் கண்ணில் மாற்றம் வரும். அந்த தவம் பண்ணினா உன் கண்ணில் மாற்றம் வரும். முதல்ல நெற்றியில் மாற்றம் வரும், மூக்கில் மாற்றம் வரும், முகத்தில் எல்லா இடத்துலையும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாறிக்கினே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் தவம் பண்ணிட்டு முகத்தை பாரு. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். செகண்டுக்கு மாறும். தோலில் மாற்றம் வரும். உன்னை மூடிக்கிட்ட மேலே அது மாற்றம் வரும்.
உள்ளே மாற்றம் வரும். உள்ளே எங்கேருந்து போகிற மேலே இருக்கிறதே நீங்கள் பார்க்குறது ஒழுங்காக பார்க்குறது இல்லை. உள்ளே போய் எங்கேருந்து பார்க்க போகிறீங்க? சாமி உள்ளே போய் பார்க்க சொல்கிறாரு, உள்ளே போய் பார்க்க சொல்கிறார். மேலே இருக்கிறதே நம்ம பார்க்குறது இல்லை ஒழுங்காக. எங்கேருந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம்? இது இந்த தவம் வந்து லேசானது இல்லை. இது உங்களை நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மாற்றத்துக்கு போகணும். முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துடுங்க, உங்கள் உடலை சரி பண்ணுங்க. ஊன் உடம்பு ஆலயம் தான் கோயில். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். ஆலயத்தை ஒழுங்காக வச்சுக்கின்னு இதை ஒழுங்காக இருந்தால் தான் உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஆண்டவனை நீ பார்க்க முடியும். இல்லை, முதல்ல ஆலயத்தை சரி பண்ணு. தவம் வந்து லேசு இல்லை. தவம்னா தன்னை வளம் வருதல். தன்னை வளம் வருதலுக்கு பேர் தவம். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் வளம் வரணும். உன்னை இந்த உணர்வால், இந்த இதால், இந்த உணர்வால் தவம் வரணும், வளம் வரணும். கீழே இருந்து மேலே வரையிலும் ஃபுல்லாக வரணும். அதுக்கு தான் இந்த தவம். முதல்ல அந்த மாதிரி தவம் பண்ணுங்க. உணர்வை நல்லா கவனிங்க. உள்ளே போய் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியுமா? கஷ்டம்தான். ஓட்டை இருக்கா? ஓட்டை போடணுமா? ஓட்டை போடணும். யார் போடணும்? நீ தான் போடணும். இந்த புருவ மத்தியிலே எவ்வளோ சிறுசாக ஒரு பாறை இருக்குது. மயிர்காலோட சிறுசு. அந்த சிறுசு அந்த ஓட்டை வழியாக உள்ளே போனேன்னா நான் பார்த்துடலாம். நெற்றியும் கடந்தேன் அப்பாலும் சென்றேன் அங்குள்ள அதிசயத்தை தன்னறிவால் கண்டேன். இதால் கண்ணுனா கண்ணால் இல்லையா? அறிவால். அறிவு தான். அறிந்து விடுவது ஞானம். அறிந்து கொள்வது ஞானம். அறிந்தது எங்கே? அறிவது எங்கே? ஆக்கினையும் கடந்து 6 ஆதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணா. உணர்வு கண்ணு தான். அதனால் ஞானன்றது தெளிவு. தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம். ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை உணர்வது உங்களின் அறிவு தான். சரி, போதும். உணர்வு நல்லா கவனிங்க. ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, ஜீரணிக்க முடியல. உடம்பு விஷயத்தையே ஜீரணிக்க முடியல. என்னடா இப்படி பேசிடுறாரு இவர்? ஒவ்வொரு தடவை வந்தால் ஒன்று பேசிட்டு போயிடுறாரு. உடம்பை பாருன்றாரு, கேட்டால் நம்மளே குறை சொல்கிறாரு. உடம்பை நீங்கள் பார்க்குறது இல்லைன்றாரு, கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்ல முடியல. உடம்பை முதல்ல பார்க்கணும். நம்ம உன் உடம்பை நீ பார்க்க மாட்டேங்கிறியப்பா. நீ எங்கேருந்து உள்ளத்தை பார்க்க போகிற? உடம்பே நீ உன் உடம்ப நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்ற. எங்கேருந்து உள்ளத்தை பார்க்க போகிற? மேலேயே பாரு. முதல்ல மேலேயே ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற. நீ எங்கேருந்து உள்ளே போய் பார்க்க போகிற? இந்த தவம் வேற உணர்வை கவனிக்கிறது. உணர்வை மட்டும் ஏதோ விறுவிறுன்னு வந்துட்டா போதும் அப்படின்னா இல்லை. இந்த உணர்வுலேருந்து எல்லாத்தையும் நீ ஆராய்ஞ்சி தெளிஞ்சு தேரணும், பார்க்கணும். பார்க்காம பார்க்கணும், பேசாமல் பேசணும், ஆடாமல் ஆடணும், ஓடாமல் ஓடணும். அதுக்கு தான் தவம். அதுதான் இந்த தவம் இங்கே சொல்லி கொடுக்குறது. அதுதான் உணர்வை கவனிப்பா. எல்லாம் தெரிஞ்சிருமா? தெரியுமா? தெரியாது. நீ அதில் ஒன்றி ஆராயணும், உள்ளே போகணும், பார்க்கணும். உணர்வை பார்க்கணும். எல்லாத்துக்கும் தந்திரம்தான். தந்திரன்றது தன் ப்ளஸ் திறன். தந்திரம் தன்னுடைய திறன் தான். மந்திரன்றது மனம் ப்ளஸ் திறன். மந்திரம் என்னது? மனம் ப்ளஸ் திறன் மந்திரம். தன்னுடைய திறன் ப்ளஸ் தந்திரம். இது வந்து தந்திரம். திறன் வந்து தந்திரம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே பூஜ்யம்தான்பா. சூன்யந்தான், பூஜ்யந்தான்.
ஒன்றுமே கிடையாது. இப்போ சூன்யம்னா என்ன? பூஜ்யம் தானே. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்றான் ஒருவன், அவன் தான் இறைவன். ஆமாம், பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லை. அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறான், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது உள்ளே இருந்துங்கன்னு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். அதுதான் இறைவன். அந்த இறைவன்ன்ற அந்த சக்தியை அறியறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு இடம் இந்த இடம். சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் முதல்ல அதை பயிற்சி பண்ணி அதுபடி நடந்து ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும். உடம்பு நல்லாயிருக்கும், உள்ள நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். போய் மருந்து டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நோய் வந்தால் உங்களை குணப்படுத்திக்கலாம், நோய் வராமல் பார்த்துக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல உண்டாகும். எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால கிருமிகள் அண்டாது, உங்கள்கிட்ட வந்து விலகி அதை இது உண்டாக்கும். இந்த பயிற்சி உங்களோட உடலில் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிடும். இதை நல்லா பயிற்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காந்த சக்தி உங்களை சுற்றி உருவாகிடும். உங்களை சுற்றிலும் உங்கள் உடலை சுற்றி ஒரு காந்த சக்தி உற்பத்தி ஆகிடும். அது எல்லாத்தையும் தள்ளிடும், அண்ட விடாது, ஒதுக்கிடும். எது வந்தாலும் கிட்ட வர விடாதுன்னு ஃபென்சிங் போட்டுரும். வேலி எப்படி நம்ம நிலத்துக்கோ வீட்டுக்கோ ஃபென்சிங் போட்டு ஆடு மாடுகள் மற்ற இதுவெல்லாம் உள்ளே வராதுன்னு வேலி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி வேலி போட்டு சுற்றி வேலி. அது மற்றவங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. தெரியாமலே இருக்கும், தெரிஞ்சே இருக்கும், கிட்ட வர முடியும். மாட்டாங்க. அப்படிப்பட்ட சக்தி இது. அப்படியாப்பட்ட ஒரு தவ பயிற்சி இது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தொடாமல் தொட்டிருக்கிறேன். யாரையாவது என் கை பட்டிருக்குதா? இல்லை. என்ன போனா நிவேதா உனக்கு யாருக்கும் என் கை மேலே படுறது இல்லை. தொடாமல் தொட்டுடுறேன், பார்க்காம பார்த்து. இவங்களுக்கு தொடாமல் தொட்டேன், அவரை பார்க்காம பார்த்து உபதேசம் கொடுத்தேன். ஜீவாவுக்கு எங்கப்பா கொடுத்தோம்? ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில். சும்மா சாதாரண எப்படி உட்காருப்பா, நாங்கள் எப்படி உட்காந்துக்கிறோம், அப்படி உபதேசம் கொடுத்தேன். இது எதுக்கு உட்கார வச்சோம்? ஏதோ பார்க்காம பார்த்து உபதேசம் கொடுத்துட்டேன். ஆளையே பார்த்தது கிடையாது, உபதேசம் கொடுத்துருக்கேன். அவர் கருப்பா சாப்பான்னு கூட எனக்கு தெரியாது இதுவரையிலும். நான் உபதேசம் கொடுத்துட்டேன். ஃபோனில் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதான் கவனிப்போ. இதுதான் என்னுடைய வேலை. முதல்ல தொட விட்டுருந்தேன். என்ன யார் இருந்தாலும் வந்து கையை பிடிப்பாங்க, குருமார்கள் கிட்ட வருவாங்க, கையை பிடிச்சி இது பண்ணுவாங்க. இப்போ எந்த குருமாராக இருந்தாலும் என்னை தொடக்கூடாது. வணக்கம் பண்ணுறியா, வணக்கத்தோடு தூரம் ஒதுங்கிடணும். என்னை கையை வந்து பிடிக்கிறதோ தொடர்றதோ அலோவ் பண்ணுறதோ இல்லை. தூரமாக இருந்து பார்த்துக்கோ, பேசிக்கோ, கேள்வி கேட்டுக்கோ, பதில் சொல்லிக்கிறேன், போய்க்கோ, அவ்வளோதான். தொடாமல் தொட்டு, அதுக்கு தான் அந்த பாட்டை சொன்னேன். ஆடாமல் ஆடி பாடாமல் பாடி ஆண்டவனை தேடணும். அதனால இது தவம். அது எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். உட்காருங்க, அசையாதீங்க, நினைப்பை மட்டும் ஒழுங்காக பாருங்கள். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஃபோட்டோ இருக்கு, பாருங்கள், உட்காருங்க, உருக்கமாக பாருங்கள், உருக்கமாக நினைங்க, உருக்கமாக உணர்வை கவனிங்க. உங்களுக்குள்ள தொல்லை நோய் தானே போயிடும். ஆனால் அந்த உணர்வும் உருக்கமும் உண்மையாக இருக்கும்.
சும்மா அப்படி இருந்தீங்கன்னா சேரவே சேராது, கூடவே கூடாது. ஞாபகம் வச்சுங்க. இந்த உருக்கத்துலேயும் உண்மை இருக்கணும், இந்த உருக்கத்துலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இருந்தால் தான். வேறு மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது கூடவே கூடாது. சாமி நான் இப்படி தானே இருக்கிறேன், இப்படி தானே உங்களை தானே பண்ணுறேன், சரியா இல்லையே, கூடாத. ஜாக்கிரதையாக இருந்து தவத்தை பண்ணுங்க, உள்ளதை உள்ளபடி உணர்வீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் என்னை உண்மையாகவும் உருக்கமாகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இடத்துல நான் நிற்பேன் அப்படின்னு. உங்ககிட்ட வருவேன், பேசுவேன். என்னம்மா நிவேதா, உண்மையா? ஆ எப்படி? உனக்கு அனுபவம் தான் முன்னால், வேதம்லாம் பின்னால் தான். இவங்களுக்கா? இவங்களுக்கு இல்லை, இவங்களை கேள்வி கேட்டவங்களுக்கு இல்லை, பதில் சொல்லுதில்ல. போய் சொல்லாத நசீமுக்கு, இவன் போனே சொல்லுமா, சொல்லலாம், பயம் இல்லை, தைரியமா. பதில் கிடச்சி போச்சு.